ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லக்கூடிய இந்த கதை சுருக்கத்த கேட்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேஜிஎஃப் 1 அதோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் அண்ட் மியூசிக் டைரக்டர் ரவி பர்சூர் அப்படின்றவரு பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, யாஷ் அவருடைய சினிமா லைஃப்லயே பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, பயங்கரமான ஹிட் குடுத்த படம். இந்தியா லெவல்லயே பயங்கரமா ரிலீஸ் ஆனது. எல்லா தியேட்டர்கள்லயும் ரிலீஸ் ஆகி, நல்ல வசூலும் குடுத்துச்சு. அந்த படத்துக்கு நல்ல பேரும் வாங்கி குடுத்தது மாரி, ஒரு படம் யாஷோடைய படம். இந்த படத்துல யாஷ் அண்ட் ஸ்ரீநிதி செட்டி நடிச்சிருக்காங்க. நான் வந்து அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் பார்க்க மாட்டேன். பெருசா ஒண்ணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எப்படின்னா, நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். கேஜிஎஃப் 1 வந்து எத்தன தடவ பார்த்துருக்கேன்னே சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் யாஷ் அவங்களுடைய படம்லாம் நான் பார்த்தது இல்ல. மோஸ்ட்லி நான் அதர் லாங்குவேஜ் படம் பார்த்ததில்ல. ஆனா யாஷ் படத்துல நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது இந்த படம் தாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய நெறைய படங்கள் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கல. சும்மா YouTubeல போடுவாங்க இல்லையா வீடியோஸ்லாம். அதில போயிட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட எல்லா படங்களும் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில எப்படின்னா, இவர் வந்து அம்மா வந்து இறந்து போயிருவாங்க. அம்மா, அப்பா 2 பேருமே இல்லாத மாரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்கில காமிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து குடிச்சுக்கிட்டே திரியிறவரு. குடிச்சுட்டே இருந்துட்டு ஃபேமிலிய வந்து பார்க்க மாட்டாரு. அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுலயே வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்பா வந்து ஒழுங்கா பார்த்துக்கிறனால, அவங்க அம்மாவே பையன எப்படியாவது வளர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு அந்த பையனுக்கு ஒரு 10, 12 வயசு வரைக்கும் அவங்க கூடவே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் ஒண்ணு இருக்கும். அதில வந்து வாயிலேருந்து ரத்த ரத்தமா கக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதில வந்து இறந்து போயிருவாங்க. அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே அத சொல்லுவாங்கல்ல, அம்மா சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் தான் பின்னாடி பிற்காலத்தில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த படத்தில என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, படம் நல்லா தான் இருக்கு. சூப்பரான படம் தான். அவர் வந்து பின்னாடி ஒரு பெரிய ரவுடி ஆகுறதுக்கு காரணமே அவங்க அம்மா தானோ அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள் எப்படின்னா, "நீ வந்து வாழும்போது ஏழையா வாழ்ந்தீன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஆனா நீ சாகும்போது கண்டிப்பா நீ ஒரு பெரிய பணக்காரனா சாகணும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்திருந்தானா, அது மூலமா நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய பணக்காரனா வாழ்ந்திருக்கலாம். பட் வந்து இந்த பையன் நல்லா படிக்கல. இன்னொன்னு ஃபேமிலில யாருமே சப்போர்ட் இல்ல. அம்மா ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் இறந்து போயிட்டதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி தன்னை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு தெரியாம வெளியில போயிடுவான். மும்பையில போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஐயப்பன் கோயில்ல வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அதனால பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வாய்ஸ்ல எதுவும் யாரும் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. மைக் வேற இல்ல. அதனால இப்படிதான் கேட்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பையன் போயிட்டு மும்பைல போயிட்டு ஆ ஷூ பாலிஷ்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த கார்லலாம் ரவுடீஸ்லாம் வந்து இறங்குவாங்க. அப்ப இவனுக்கு பார்த்துட்டு கேட்பான் பக்கத்துல உள்ள பையன்கிட்ட, "இவங்கலாம் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்கலாம் இந்த ஏரியா ரவுடீஸ். அவங்கள பார்த்தாலே எந்திரிச்சு நிக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சின்ஸ்ன்னு சொல்லும்போது, அதாவது அவங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து தயாரிக்கப்பட்ட இந்த வருஷம். அததான் நம்ம சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிராண்ட் மாதிரி, இந்த ஏரியாவுக்கு வந்து பிராண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவ வந்து இவங்க பேர் சொன்னாலே தெரியும். அந்த அளவுக்குன்னு சொன்னோனே, இவனுக்கு ஒரு ஆசை வரும். இதே மாதிரி நம்மளையும் ஒரு காலத்துல சொல்லணும். அந்த மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான் இந்த பையன். அவங்க ரவுடி அப்படிலாம் அவன் யோசிக்கல. அவனுக்கு தேவை நல்லா வாழணும். ஊரே நம்மள வந்து பேர் சொன்னாலே தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷூ பாலிஷ் போட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, அ அ போலீஸ் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் அந்த ஏரியால ரவுடீஸ்க்கு. அப்ப என்ன பண்ணிருவான் பார்த்தீங்கன்னா, அ போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆகணும் அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா, போலீஸ்காரரையே அடிச்சு போட்டுருவான். அப்போ அவரு கேட்பாரு ஒருத்தர் கொஞ்சம் சின்ன பசங்கள எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த ஏரியால. அவரு கேட்பாரு, "எதுக்குடா போலீஸ்காரன போய் அடிச்ச?" அப்படின்னு. "இல்ல, மத்த யாரையாவது அடிச்சா போலீஸ் நம்மள வந்து பிடிப்பாங்க. ஆனா போலீஸையே அடிச்சா தான் உங்கள மாரி பெரிய ரவுடிங்க என்னைய தேடி வருவாங்க. அதனால தான் நான் அடிச்சேன்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப இருந்தே இப்ப அவர் பார்ப்பாரு, "என்ன இவன் ஒரு டிஃபரண்டான ஒரு ஆளா இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளா வளர்ந்ததுக்கப்புறம், இந்த ஸ்மக்லிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள்லாம் இவன தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். இவர் பயங்கர ரவுடி ஆயிருவாரு அந்த ஏரியால. அப்ப பெரிய பெரிய ரவுடீஸ்லாம் இவன தாண்டி எந்த விஷயம் கொண்டு வர முடியல அப்டின்னா, இவன் வந்து ஒரு பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு
பெங்களூர்ல ஒரு வேலை இருக்கு, நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து ஓகே சொல்லிடுவாரு, போவாரு. பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கச் சுரங்கம், தங்கத்தை வந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆள்றவங்கள தூக்கிட்டு இவங்க போய் உட்காரணுன்ற மாதிரி ஆசை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்றதுனால மற்ற எந்த ரவுடிஸையுமே முன்னாடி வந்து வரவிட மாட்டேங்கிறாங்க, முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, அவங்கள முதல்ல காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஏரியாவில் உள்ள ரவுடிஸ் எல்லாரும் சேர்ந்து. அப்போ இவரை வந்து கூப்பிடுவாங்க, உன்னால மட்டும்தான் அந்த வேலையை பார்க்க முடியும், ஏன்னா வேற யாருமே அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுவாங்க. இவரும் ஒத்துக்குருவாரு, சரின்னு போய் இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா வன்முறையில அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, யாரையுமே மதிக்கிறது கிடையாது, அடிக்கிறது, இந்த கோட்டை தாண்டி போனா கொன்றுமே அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவரோட வேலை என்னன்னா, அங்க உள்ள பெரிய ஆள்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதாவது போட்டு தள்ளிட்டு இங்க ரவுடிஸ் அனுப்புனாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றதா இவரோட வேலை. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மக்களையும் காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துல இருப்பாரு. பட் இவருக்கு பெருசா அந்த அளவுக்கு ஒண்ணு இது இல்லை. இவரோட இது என்னன்னு தெரியுமா, அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு காமிப்பாங்க. அவ பார்த்தீங்கன்னா அதே ஊர் அந்த ரவுடிஸ்ல கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல இருப்பாரு. அதாவது அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து வாதம் வந்து முடியாம வந்தனால இந்த கருடன் அவர் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காளி பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. பண்ணும்போது ஆடு மாடெல்லாம் வந்து பலி கொடுக்க மாட்டாங்களாம், மனுஷனை தான் பலி கொடுப்பாங்களாம். ஸோ 2 பேரை கட்டி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. 3 பேரை வந்து வளர்த்துட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் மேப் மூலமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இடையில பிரச்சனைகள் வரும், யாரோ வந்து மேப் வந்து பார்த்துருக்காங்க, என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டவுட் வரும். அதெல்லாம் பார்க்கணும், அப்போ வந்து செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. செக்யூரிட்டியை டைட் பண்ணி யார் பண்றா எது பண்றான்னு சொல்லி பார்க்கணும், ஏன்னா தலைவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற, அதாவது கருடனுக்கு வேலை பார்க்குற ஒரு இதா இருக்கிறது வலது கையா இருக்கக்கூடியது வானரம் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவரு தான் கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பாத்தீங்கன்னா அவன் சுரங்க வழியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய பிளானிங் சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இவன் எங்க போயிருப்பானா, அந்த கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா பலி கொடுக்கறதுக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு வேற ஒருத்தருக்கு பதிலா இவர் போயிடுவாரு, அதாவது 3வது ஆளா. அப்ப எங்கே எல்லா பக்கத்தும் தேடுவாங்க கொள்வாங்க, பார்த்தா காணா, எங்கே போனான்னு தெரியலையே, யாரு தான் வந்திருப்பான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த 3வது ஆளு இங்கே இருக்கிறத பார்ப்பாரு அந்த வானரம். பார்த்துட்டு என்ன இங்கே இருக்கா, 3வது ஆளா போயிருக்கிறது அவன் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அதுக்குள்ள என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரை பலி கொடுத்துருவாங்க. அந்த 3வது ஆளை பலி கொடுக்கும்போது அந்த கட்டையில இருந்து கையை உருவி அந்த அருவாளை வச்சு வெட்டுனாங்க இல்லையா, அதே அருவாளை எடுத்து அந்த கருடனை வந்து போட்டு தள்ளிடுவாரு. அதுதான் இந்த படத்தோட இது. ஆக்சுவலா எல்லாரும் இந்த இடத்த பிடிக்கணும், அதாவது அந்த கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைப்பாங்க, அந்த தங்கச் சுரங்கத்தை பிடிக்கணும்னு தான் வந்திருக்காங்க. ஆனா இவர் அனுப்பி விட்டது காரணமே அதுதான். பட் இவருடைய இது என்ன தெரியுமா, எதுக்காக போயிருக்காருன்னா இவர் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, நீ வந்து வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்பா, ஆனா சாகும்போது கண்டிப்பா நீ ஒரு பெரிய பணக்காரனா தான் சாகணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த இடத்த பிடிக்கிறதுக்காண்டி போயிருப்பாரு இவரு. அவரை வெட்டினதுக்கு அப்புறமா அங்க உள்ள அவ்வளோ பேரும் இவருக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அங்க உள்ள வேலை பார்த்தவங்கள, அதாவது கைதி மாதிரி வேலை பார்த்தவங்கள. ஸோ அங்க எல்லாருமே இவருக்கு பின்னாடி நிற்பாங்க. அவங்க அம்மா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க, 1000, அதாவது உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சினா அது வீரம் இல்லை, ஆனா 1000 பேருக்கு முன்னாடி நீ இருந்தீன்னு வச்சுக்குவேன் அதுதான் வீரம், அப்பதான் நீ ஒரு தலைவன் ஆவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப பாருங்க, அவர் பின்னாடி ஒரு 20,000 பேர் நிற்பாங்க. அதோட இந்த படத்தையும் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்ததுக்கு நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேஜிஎஃப் 2 எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா இருந்து கேஜிஎஃப் 2வும் பார்த்தேன். இந்த படம் உண்மையிலேயே செம்ம ஹிட்டுங்க. பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு பயங்கரமா ஒரு மெய்சி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சின்ன பிள்ளைங்க பார்க்காம இருக்கிறது நல்லது, ஏன்னா அதிகமாக இதில் வந்துட்டு கொலை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு காமிக்காமல் நம்ம இந்த படத்தை பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பெரியவங்க மட்டும் பார்க்கலாம்.